Hello traders. So welcome to Trader Chat. Actually வந்து இன்னைக்கு அடுத்த 40% கிராஷ் ஆன ஸ்டாக்கை பத்தி தான் நம்ம வந்து பேச போறோங்க. ஸோ உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், கல்யாண் ஜுவல்லர்ஸ் கிட்டத்தட்ட 40% ட்ராப் ஆயிருக்கு, விச் இஸ் கிராஷ் ஆயிருக்கு. ஸோ என்ன ரீசன், ஏன், எதுக்காக இந்த கிராஷ், ஸோ அப்படிங்கிறத ஃபுல்லா பார்த்துடலாம். ஸோ ஒரு ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பெராமீட்டர்ஸ் எல்லாம் நான் வந்து பார்ப்பேன், இம்பார்ட்டன்டான பெராமீட்டர்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ அந்த ஸ்டாக்கை இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன செக்மெண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறத ஃபுல் டீட்டெயில்டா நான் இந்த ஸ்டாக்ல வந்து அனலைஸ் பண்ணியிருக்கிறத ஒரு ப்ரெசன்டேஷனா நான் உங்களுக்கு வந்து கொண்டு வந்திருக்கேன். ஸோ நீங்க இதை முழுக்க ரெக்கமெண்டேஷன் வீடியோவா எடுத்துக்காதீங்க. இது ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்றேன். ஸோ ஒரு வெறுமனே வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து ஒரு 40% கிராஷ் ஆயிடுச்சு, ஸோ கீழே விழுந்துருச்சு, ஸோ இது வந்து மறுபடியும் வந்து மேலே போயிடும் அப்படிங்கிறத பிளைண்டா நம்பி நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடவே கூடாது. ஸோ அதை வந்து என்னென்ன பெராமீட்டர்ஸ்லாம் இம்பார்ட்டண்டா செக் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டே ஆகணுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். எதனால கல்யாண் ஜுவல்லர்ஸ் 40% கிராஷ் ஆயிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி நான் இந்த ஸ்டாக்கை வாங்கணும் அப்படின்னா இதனுடைய ஹிஸ்டரியில இருந்தாங்க நான் எப்பவுமே பார்ப்பேன். ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஹிஸ்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1908 இருந்து இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பிசினஸ் வந்து 1908 தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. கல்யாணராமன் ஐயர் அப்படிங்கிறவர் தான் வந்து கல்யாண் ஜுவல்லர்ஸை பிஸ்னஸை வந்து தொடக்கி வச்சிருக்கிறாரு. ஸோ ஆல்மோஸ்ட் 100 years ஆஃப் லெகசி வந்து இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கு வந்து இருக்குங்க. ஸோ ஓகே, ஒரு லாங் டேர்ம் வந்து இந்த பிஸ்னஸ்ல வந்து இவங்க இருக்காங்க. ஸோ அதுல எல்லாம் நோ டவுட்டு. அப்படி பிஸ்னஸ் வைஸ் எதுவும் இப்போ ஸ்டார்ட் பண்ண கம்பெனி கிடையாது, ரொம்ப லாங்கர் டென்யூரா இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான். ஸோ இதை கம்பேர் பண்ணும்போது டைட்டன் நமக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ பெரிய ஜாம்பவான், அதோட இதை கம்பேர் பண்றதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அட்வைசபிள் இல்லை தான். பட் ஸ்டில் அவங்க பிஸ்னஸும் இவங்க பிஸ்னஸும் பார்க்கும்போது ரெண்டுமே ஜுவல்லரி பிஸ்னஸ். ஸோ அவங்க இன்னும் நிறைய வேரியஸ் பிஸ்னஸ் பண்றாங்க. ஸோ இவங்க வந்து மேஜர் ஜுவல்லரிஸ், கோல்டு, டைமண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் தான் இவங்களுடைய மேஜர் பிஸ்னஸ். ஸோ அது எல்லாத்துக்குமே அன்டவுட்டட்லி தெரிஞ்சிருக்கும். அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ இப்போ கரண்டா வந்திருக்கக்கூடிய டேட்டாஸ் பிரகாரம் தான் நான் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கரண்டா ரெவன்யூ எடுத்துக்கிட்டோம்னா 1,85,000 கோடி வரைக்கும் இவங்க வந்து ரெவன்யூ காமிச்சிருக்காங்க. ஸோ இது இல்லாம இந்தியால மொத்தமா எத்தனை ஷோரூம்ஸ் வச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 217 ஷோரூம்ஸ் வந்து இவங்க ஹோல்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 217 ஷோரூம்ஸ் ஆல் ஓவர் இந்தியால இருக்கு. அதை பேஸ் பண்ணி தான் இவங்களுடைய பிசினஸ் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஓகே, அது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்டா பார்க்க வேண்டியது 5 கண்ட்ரில இவங்களுடைய பிசினஸ் வந்து மேஜரா ரன் ஆயிட்டு இருக்கு. அதுல எஸ்பெஷலி மிடில் ஈஸ்ட்ல வந்து 36 ஷோரூம்ஸ் வந்து இவங்க வந்து வச்சு இவங்களுடைய பிசினஸை வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிதாங்க இவங்களுடைய பிசினஸ் ரன் த்ரூ ஆகுது. இவங்க மேஜர் வந்து வெட்டிங் பேஸ் பண்ண கோல்டு ஆர்னமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து டெய்லி வேர் ஆர்னமெண்ட்ஸ், தென் வந்து கேஷுவல் வேர் ஆர்னமெண்ட்ஸ், டைமண்ட்ஸு, கோல்டு, டைமண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து ஜுவல்லரிஸ் எல்லாமே இவங்க வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ மேக் பண்ணி சேல் பண்றாங்க. ஸோ மேனுஃபேக்சரிங் பண்றாங்க, சேல்ஸும் பண்றாங்க. ஸோ இதுதான் வந்து ஓவராலா இந்த பிஸ்னஸ். ஸோ இதுதான் பிஸ்னஸ், இதுதான் ஹிஸ்ட்ரி. ஸோ இதை பார்த்தாச்சு. ஸோ இதுக்கப்புறம் கம்பெனியோடைய ஸ்னாப்ஷாட் போயிடலாம். ஸோ கம்பெனியோடைய ஸ்னாப்ஷாட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கம்பெனியோடைய ஷேர் பிரைஸ் எவ்வளோன்னு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் இல்லைங்களா. இப்போ 40% கிராஷ் ஆனதுனால 785 ரூபாய் அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த ஷேரு இன்னைக்கு தேதிக்கு 450 ரூபாய் பக்கம் வந்துருச்சு. ஸோ ஷேர் பிரைஸ் எடுத்துக்கிட்டோம்னா 450 rupees பக்கம் வந்தாச்சு. அது கூட வந்து பார்த்தீங்கன்னா P/E ரேஷியோ எடுத்துக்கிட்டோம்னா 78 இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா 14% இருக்கு. அது கூட இம்பார்ட்டன்டான விஷயம், இதுதான் மேஜர் இம்பார்ட்டன்டான விஷயம், புக் வேல்யூ. ஸோ இந்த புக் வேல்யூ வந்து கிட்டத்தட்ட 42 ரூபாய் தாங்க இருக்கு. ஆக்சுவல் வந்து ஸ்டாக்கோடைய புக் வேல்யூ வந்து 42 ரூபாய். பட் ட்ரேட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 40% கிராஷ் ஆகியும் கிட்டத்தட்ட 10 டைம்ஸ்க்கு மேல இருக்கு, 450 ரூபாய். ஸோ இது ரொம்ப ஹையர் வேல்யூ தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ ஏன்னா வந்து 42 ரூபாய் இருக்கக்கூடிய புக் வேல்யூவை நம்ம வந்து 450 ரூபாய் கொடுத்து பை பண்ற மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஓகே,
அதே மாதிரி ஃபேஸ் வேல்யூ 10 rupees. ஸோ டிவிடெண்ட் ஏதாவது கொடுத்துட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு இப்போ லாஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸா கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ 0.25% வந்து இவங்க வந்து டிவிடெண்ட்ஸும் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. டீசென்ட் இனஃபா. ஓகேங்க, ஸ்னாப்சாட் பார்த்தாச்சு. அது கூடயே வந்து கண்டிப்பா கம்பெனியுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸை மெயினா பார்த்தே ஆகணும். ஸோ ஏன்னா வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பேஸ் பண்ணி தான் கம்பெனி வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ அதனால ப்ராஃபிட்டை எப்படி இவங்க வந்து கன்சிஸ்டண்டா பண்றாங்களா? ஸோ கன்சிஸ்டன்சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கன்சிஸ்டண்டா இவங்க வந்து ஒரு 5-6 வருஷமா இல்ல ஒரு 10-15 வருஷமா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல குட் ப்ராஃபிட் பண்றாங்க இல்ல பேட் ப்ராஃபிட் பண்றாங்களா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸா ரொம்ப ஃபார் மோர் பெட்டராகவே பண்றாங்க. ஸோ அதுல எல்லாம் நோ டவுட்டுங்க. ஸோ 140 கோடி காஸ்ட் லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸை கம்பேரிசன் பண்ணும்போது 141 கோடியில இருந்த ப்ராஃபிட் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 626 கோடி வரைக்கும் போயிருக்கு. ஸோ ஓவராலா நெட் ப்ராஃபிட் நான் சொல்றேன், நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட 141 கோடியில இருந்து 626 கோடி வரைக்கும் போயிருக்குங்க. ஸோ அதுல எல்லாம் நோ டவுட். ஸோ அதே மாதிரி காம்பவுண்டட் சேல்ஸ் growth வந்து பாத்தீங்கன்னா ஒரு 14% இருக்கு. ஸோ விச் இஸ் ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸை கம்பேர் பண்ணும்போது நல்லாவே இருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் growthமே ஆல்மோஸ்ட் 176% வந்து growthல இருக்கு. ஸோ இதுவுமே லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்ல நல்ல ஒரு growthல தான் இருக்கு. ஸோ ஸ்டாக்குடைய சிஏஜிஆர்னு எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட 91% லாஸ்ட் 3 இயர்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 91% இருக்குங்க. ஸோ ஓவராலா இப்போ வரைக்கும் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பெரிய லெவல்ல நெகட்டிவ் நியூஸா இல்லை. ஏன்னா ப்ராஃபிட்டும் நல்லா தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஓரளவுக்கு டீசெண்டான இவங்க வந்து பிஸ்னஸ் மாடலும் வச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் ப்ராப்ளம் இல்லைங்க. ஓகே, அடுத்து பேலன்ஸ் ஷீட். ஸோ பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துக்கிட்டோம்னா தான் நமக்கு வந்து இன்னும் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி கேபிட்டல், ஸோ அதோடைய கேபிட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 839 கோடியில இருந்து கிட்டத்தட்ட 1031 கோடி வரைக்கும் இவங்க வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குட். ஓகே, அதே மாதிரி பாரோயிங்ஸ். ஸோ இங்கே தாங்க. ஸோ கடன் அப்படிங்கிறது ஒரு கம்பெனிக்கு இருக்கும், ஆனால் அது வந்து ரொம்ப அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கடன் மேலே கடனும் வாங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸோ இவங்க வந்து பண்ணக்கூடிய ப்ராஃபிட் எல்லாத்தையும் தூக்கிக்கொண்டே கடனில் கட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய லெவலில் ஒன்றும் இல்லை. ஸோ ரொட்டேஷன் தான் ஆகிட்டு இருக்குங்கிற மாதிரி தான் ஒரு கம்பெனிக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அலிகேஷன் வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸ் மேலே. ஸோ அந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஒரு அலிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன நடந்திருக்குன்னா, ஸோ பாரோயிங்ஸ் வந்து இவங்க 4196 கோடியில இருந்து 4550 கோடி வரைக்கும் இவங்க வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த 4000க்கு கீழே இப்போ வரைக்கும் போக கிடையாது. ஸோ இது வந்து ஏறுது இறங்குது இடையில. ஸோ 2018 இருந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்னாப்ஷாட் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. இவங்க டெப்ட் ட்ராப்ல சிக்கி இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் ஃபேக்டர் கிரியேட் பண்ற மாதிரி கிட்டத்தட்ட 5.76% வந்து ஷேரை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்வெஸ்டர் ஆகிய நமக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏதோ சம்திங் டெப்ட் ட்ராப்ல சிக்கி இருப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபியரை கிரியேட் பண்ணுது இந்த பிளட்ஜிங். ஸோ இதனாலையும் இந்த ஷேர் வந்து 40% அடி வாங்குறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. ஸோ கல்யாண் ஜுவல்லர்ஸோடைய ஷேரை ப்ரொமோட்டர்ஸ் வந்து பிளட்ஜ் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்ப ஒரு பேனிக்கை தரக்கூடிய ஒரு விஷயம் தாங்க. ஸோ ஓகே, பாரோயிங்ஸை பார்த்தாச்சு. ஸோ டோட்டல் அசெட்ஸு லைபிலிட்டிஸ்ன்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து 8,555 கோடியில இருந்து இப்போ வரைக்கும் 13,736 கோடி வரைக்கும் போயிருக்கு. 756 கோடி வரைக்கும் போயிருக்கு. ஸோ அதை பொறுத்த வரைக்கும் ஓகே, டீசெண்டா க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. இதுல வந்து இந்த ரொம்ப சூப்பர் டூப்பர் க்ரோயிங்லாம் எதுவும் கிடையாது. ஓகே, ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன். ஸோ ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயங்க. ஏன்னா ப்ரமோட்டர் ஹோல்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா என்னோட சஜஷன் வந்து ஒரு 70-70க்கு மேல இருக்கு அப்படின்னா தாராளமா வந்து ப்ரொமோட்டர்ஸ் வந்து அந்த கம்பெனி மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஸோ அதனால அதை வந்து 80% கீழே வச்சுக்காம இருக்கிறவங்களே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டேபிளான கம்பெனி. ப்ரொமோட்டர்ஸ் வந்து அவ்வளோ நம்புறாங்க, இந்த கம்பெனி வந்து இவ்வளோ தூரம் நல்லா எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறது ஒரு தியரி இருக்குங்க. ஸோ இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ இது வந்து இப்போ ப்ரொமோட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சம் பிளட்ஜ் வச்சிருக்காங்க. ஓகே, ஸோ 60%ல இருந்து 62% வரைக்கும் இப்போ கரெக்டா 62% வந்து இவங்க ப்ரொமோட்டர் ஹோல்டிங் கையில இருக்குங்க. அதுல எல்லாம் நோ டவுட். ஸோ இதுல வந்து இம்பார்ட்டண்டா டிஏஐ கையில எவ்வளவு இருக்கு, எஃப்ஏஐ கையில இருக்கு,
பப்ளிக் கையில் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ டிஏஏ அப்படின்னு எடுத்துகிட்டு போகணும்னா நம்ம டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் கையில் வந்து பார்த்தீங்கன்னா 1.74% இருந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 13.58% வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, விச் இஸ் குட். ஓகே, டொமஸ்டிக் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஏதோ சம்திங் கம்பெனி வந்து பெட்டரா பர்ஃபார்மன்ஸ் பண்றதுனால தான் அவங்களுடைய ஸ்டைக்கை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வாங்கியிருக்காங்க. ஓகே, அதில் நோ டவுட். எஃப்ஏயும் அந்த ஒரு கம்பெனி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் மட்டும்தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அது அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 3% இருந்து இப்போ கம்பேர் பண்ணோம்னா 16% வரைக்கும் அவங்களுடைய ஸ்டைக்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ விச் இஸ் ஆல்சோ குட். ஓகே, ப்ரொமோட்டர்ஸ் வந்து நல்லாவே வந்து பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குட் சைன் தான். ஸோ பப்ளிக் கையில் தான் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ 34% வச்சுட்டு இருந்த பப்ளிக் கையில் இப்போ 7% தான் இந்த ஸ்டாக் வந்து ஹோல்ட் ஆகிட்டு இருக்குங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பல்க் சேல் டொமஸ்டிக் வித்தாங்கன்னா ஹியூஜா மார்க்கெட் கீழே விழுவும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஃப்இ வித்தாங்கனாலும் இது வந்து கீழே விழுந்துடும். ஏன்னா அவங்க எல்லாமே பல்க் சேல் தான் பண்ணுவாங்க. ஸோ ப்ரொமோட்டர் கையில் 60% தான் இருக்குது. ரிமைனிங்ஸ் எல்லாமே டிஏஏ அண்டு எஃப்ஏஏ கையில் இருக்குது. ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் நடந்தாலும் டொமஸ்டிக்கோ இல்லை எஃப்ஏயோ வெளியே போயிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு இந்த லெவலுக்கு அடி வாங்குறதுலேருந்து இன்னும் கீழே அடி வாங்குறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஸோ ஓகேங்க, ஓவராலாக இண்டஸ்ட்ரியல் வைஸ் கம்பேரிசன் நம்ம வந்து டைட்டான கம்பேர் பண்ண முடியாது. பட் டாப் 3ல வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் வைஸ் பார்க்கும்போது டாப் 3ல இவங்க டாப் 2ல இருக்காங்க. நம்பர் 1 ஆல்வேஸ் டைட்டன் தான், அதில் நோ டவுட்டு. ஸோ அதுக்கு அடுத்து கல்யாண் வராங்க. அதுக்கு அடுத்து வந்து பிசி ஜுவல்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் தான் மார்க்கெட் கேப்பு, அதுக்கப்புறம் பிபை ரேஷியோ இதெல்லாமே நீங்கள் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ ஓவராலாக கம்பெனியை பற்றின ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே பார்த்தாச்சுங்க. ஸோ இப்போ டெக்னிக்கலி பார்க்க போனோம்னா கம்பெனி வந்து இப்போ இருக்கக்கூடிய ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட்டில் தான் இருக்கு. டபுள் டாப் வந்து டச் பண்ணி கீழே விழுந்திருக்கு. ஓகே, ரைட்டு. இதுல இருக்கக்கூடிய ரிஸ்க் எந்த லெவலுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம்னா, ஸோ ரிஸ்க் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கோல்டுடைய பிரைஸ் கீழே விழுந்துச்சு அப்படின்னா கம்பெனியோடைய ப்ராஃபிட் அடி வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒன்று, ஸோ அது வந்து லிங்க்டு வித் நம்மளுடைய ருப்பி கான்ட்ரிபியூஷனும் இருக்கு, அதே மாதிரி மற்ற கண்ட்ரிஸோட கான்ட்ரிபியூஷனும் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம கையில கிடையாது. ஸோ ருப்பி ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுனாலும் கோல்டுடைய ப்ரைஸ் வந்து ப்ராப்ளம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ கோல்டுடைய ப்ரைஸ் வேர்ல்டு வைட் ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுனாலும் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான அசெட் தாங்க. ஸோ ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு அசெட் தான். ஸோ அதில் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அதில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நம்ம கம்பெனியில் வந்து அடி வாங்குறதுக்கு நிறையவே லிங்க் இருக்குங்க. ஸோ அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து இம்போர்ட் டியூட்டி, அதாவது கோல்டை இம்போர்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா இம்போர்ட் டியூட்டி. இந்த இம்போர்ட் டியூட்டியை வந்து ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, இப்போ இந்த பட்ஜெட்ல கூட ஏதாவது இம்போர்ட் டியூட்டியை வந்து சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஸ்டாக்கு அடி வாங்குறதுக்கு இன்னும் அடி வாங்குறதுக்கான சான்சஸ் பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. ஸோ இது எல்லாமே இன்டர் கனெக்ஷன். இந்த ஸ்டாக் வந்து நீங்க இதெல்லாமே மேஜர் செக்மெண்ட்ஸ், ரிஸ்க் செக்மெண்ட்ஸ் அப்படிங்கலாம். ஸோ இந்த செக்மெண்ட்ஸையும் நீங்க வந்து பார்க்கணும். இந்த பிசினஸ் ரிலேட்டடான செக்மெண்ட்ஸ் இல்லை இந்த மாதிரி என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஓகேங்க, ஸோ ஓவராலா எல்லாத்தையும் நான் வந்து கரெக்டிவா கொண்டு வந்து கொடுத்துட்டேன். இப்போ இதனுடைய அலிகேஷன்ஸ்க்கு போயிடலாம். ஸோ என்ன ப்ராப்ளம், ஸோ கம்பெனியில வந்து என்ன அலிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க, எதனால 40% கீழே விழுகிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தரலாம். ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும், ரீசெண்ட் டேஸ்ல இந்த மோதிலால் ஓஸ்வால்ல வந்து ஃபண்ட் மேனேஜர்ஸ் நிறையவே பேர் வந்து பார்த்தீங்கன்னா டெர்மினேட் பண்ணாங்க. ஸோ இந்த மோதிலால் ஓஸ்வால் ஃபண்ட் மேனேஜருக்கும் நம்ம கல்யாண் ஜுவல்லர்ஸுக்கும் ஏதோ இன்டர்லிங்க் இருக்கு, லிங்க் கனெக்ட் பண்ணி விட்டாங்க. நம்ம சோசியல் மீடியாஸ்ல சும்மாவே சொல்ல வேணாம், ஒன்று சின்னதாக பற்றி விட்டாலே தீ மாதிரி காட்டு தீ மாதிரி பரவிடும். ஸோ அந்த மாதிரி ஸோ இவங்க 2 பேத்துக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கு, ஸோ இது வந்து ஸ்டாக் வந்து மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான கனெக்ஷன்ஸ் ரூமர்ஸ் வந்து நிறைய வந்து ஸ்ப்ரெட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து இன்வெஸ்டர்ஸுக்கு நிறையவே பேனிக்கை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இது மட்டும் தான் ரீசனா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது மட்டும் கிடையாது. இது இல்லாமல் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 5.7% வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஷேர்ஸை பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளட்ஜ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்டர் ஆகிய நமக்கு கம்பெனியில் ஏதோ டெட் ட்ராப் இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நெருக்கடினால தான் இவங்க வந்து பிளட்ஜ் பண்ணியிருக்காங்க
அப்படிங்கிற ஒரு பேனிக்கை கிரியேட் பண்ணியிருக்கு இந்த ஸ்டாக்கு இன்னும் கீழே விழுகிறதுக்கு. ஸோ அது கூடயே வந்து மார்க்கெட்டும் சப்போர்ட்டிவாக இல்லை, மார்க்கெட்டில் எஃப்ஐஸ் வெளியே போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இதுக்கு அமைஞ்சிருச்சுங்க. ஸோ இந்த அலிகேஷன்ஸ் எல்லாம் இவங்க வந்து கிளியர் பண்ணிட்டாங்களான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் ஆமாம், இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இதில் எந்த விதமான இன்டர் கனெக்ஷன் லிங்க் எல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு மோதிலால் ஓஸ்வால் சைட்ல இருந்தும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க, கல்யாண் ஜுவல்லர்ஸ்ல இருந்தும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. இந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜர்ஸ்ல யாரும் வந்து இன்டர்லிங்க் வச்சு பண்ண கிடையாது, ஸ்டாக் வந்து யாரும் நாங்கள் வந்து மேனிபுலேட் பண்ண கிடையாது அப்படிங்கிறத அஃபீஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறத கிளியர் கட்டாக சொல்லிட்டாங்க. இவங்க இந்த பிளட்ஜ் பண்ணதை இந்த இயரே பைபேக் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்ட கொஸ்டின்ஸுக்கு போர்ட் ஆஃப் டைரக்டர் இருந்து இன்னும் எந்த விதமான பதிலும் இல்லை. ஆக்சுவலாக வந்து பைபேக்குங்கிறது இந்த இயர்ல எந்த விதமான பைபேக்கும் நடக்காது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் வந்து ஒரு பேட் சைன் தான். ஸோ ஸ்டாக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து எல்லாருமே ப்ராஃபிட் புக்கிங்கும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா லாஸ்ட் 2 இயர்ஸ்ல கிட்டத்தட்ட வந்து 500% வரைக்கும் அப் ஆயிருக்குங்க. ஸோ 120 ரூபா 125 ரூபாய் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது 2023ல 785 ரூபா வரைக்கும் மேலே போயிருக்கு. ஸோ விச் இஸ் ப்ராஃபிட் புக்கிங்கான ஒரு டைமாகவும் இதை வந்து பார்க்கலாம். ஸோ இது எல்லாம் தான் ரீசன் இந்த கல்யாண் ஜுவல்லர்ஸ் 40% ஃபால் ஆகிறதுக்கு, ஸ்டாக்கு கிராஷ் ஆகிறதுக்கான ரீசன். ஸோ இந்த மாதிரி ஒரு டீட்டெயில்டான ஒரு ஸ்டாக்கை பற்றி ஒரு ரிசர்ச் பண்ணணும், அனலைஸ் பண்ணணும், ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்ல அந்த ஸ்டாக்கோட நேமை போடுங்க. டெஃபினட்டாக நான் அடுத்த வீடியோவில் அந்த ஸ்டாக்கை பற்றி டீட்டெயிலான ஒரு வியூவோட நான் வந்து உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறேன். ஸோ இது என்னுடைய ஓன் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் இந்த அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஏதாவது நிறைய குறை ஏதாவது ஆட் பண்ணணும், இல்லை ஆனந்த் இது வந்து தப்பாக இருக்கிற மாதிரி இருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து அதையும் கமெண்ட்ல போடுங்க. நெக்ஸ்ட்டு அதையும் நான் வந்து கிளியர் பண்ணி இன்னும் பெட்டராக வந்து வீடியோ போடுறேன். ஓகே, டாடா, பை பாய்.